ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெட்டிங் வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்டேட் வந்து கொடுக்க சொன்னீங்க. நான் ஹேருக்கு வந்து இன்றைக்கி வந்து போட்டாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஒரு செமி பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் பக்கமாக வந்து இதே எஃபெக்ட் வந்து இருக்கும். 60 வாஷஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறேனோ அந்த ஃபினிஷிங்கே வந்து இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இது ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் நான் சேலமில் ஸ்டுடியோ லெவலில் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து பண்ணாங்க. 3 வாஷ் வந்து இப்போ கண்டினியூவாக வரும். 5 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு வரும். தென் வந்து 100% ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவேன். ட்ரை பண்ணிவிட்டு செக்ஷன் பை செக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பொட்டாக்ஸ் க்ரீம் அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதில் எந்த இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. தென் வந்து ஒரு 1 hour வந்து கேப் வந்துட்டு ரெஸ்டிங் டைம் வரும். ரெஸ்டிங் டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ப்ளோ ட்ரை சும்மா லைட்டாக வெட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு தென் வந்து செக்ஷன் பை செக்ஷன் வந்து உங்களுக்கு ஐனிங் எடுத்து பண்ணிடுவோம். ஐனிங் முடிச்சு ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஹீட் எல்லாமே கொஞ்சம் காம் ஆகும். இதில் வந்து அயனிங் பண்ணுறது வந்து அந்த போட்டாக்ஸ் க்ரீம் வந்து இதாகிறதுக்கு ஹேர் வந்து உங்களுக்கு அது பெனிட்ரேட் ஆகும். அது வந்து வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ வாஷ் பண்ணாமே தான் அந்த ஐனிங் வந்துட்டு போகும். தென் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஹீட் எல்லாமே கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்கு கூல் டவுன் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ஹேர் வாஷ் அவுட் தென் வந்துட்டு ஒரு கண்டிஷனரிங் அப் பண்ணிட்டு உங்களுக்கு பொட்டாக்ஸான ரிசல்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவுட் புட் ஆகும். ஓ, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு ஹேர் வாஷ் லாஸ்ட் ஒரு வாஷ் தென் நம்ம க்ரீம் பண்ணது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர்ல இருக்கும்ல அது வந்துட்டு உங்களுக்கு அந்த வாஷ் பண்றப்ப வந்துரும். தேவையானது மட்டும் தான் உங்க ஹேர்ல போய் அந்த லாக் ஆகும். மீதி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாஷ் அவுட் ஆயிடும். இது நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வேற என்னெல்லாம் பண்ணலாம்? நீங்க மெயின்டெனன்ஸ்னா நீங்க ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஹேர் ஸ்பா அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹோம் கேர் நீங்க வந்துட்டு ரொட்டீனா ஹேர் மாஸ்க் தென் வந்துட்டு ஷாம்பு வீக்லி 2 வைஸ் மட்டும் ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹேருக்கு வந்து போட்டாக்ஸ் பண்ணுறோம். ஸ்கின்னுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். அப்போ தான் எனக்கு CureSkinனை பற்றி தெரிஞ்சுது. CureSkin வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஆப். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஃபீமேலா மேலா, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஸ்கின்னுக்கு பார்க்குறீங்களா ஹேருக்கு பார்க்குறீங்களான்னு இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஸ்கின்னுக்கு பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரியான கோல் இருக்குது இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. நான் பேசிக்காக வந்து க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கணும், அதுதான் என்னோட கோல் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து உங்களோட ரொட்டீன் என்ன, உங்கள் பாடி ஹெல்த் எப்படி இருக்குது, பாடியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்சுட்டு உங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸும் சைட் ப்ரொஃபைலையும் வந்து ஒரு ஸ்கேனிங் ஃபோட்டோ ஸ்கேன் மாதிரி வந்து பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறது, ஸோ இதுதான் உங்கள் ஸ்கின்ல இஷ்யூ, இது பண்ணால் வந்து உங்களோட கோலை வந்து இப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணி தருவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்ஸ்லாம் இருக்குது, பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி மார்க் பண்ணி இங்கெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு க்ளோயிங் ஸ்கின் தான் உங்களோட கோலாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். இதை பண்ணிட்டோம்னா நீங்கள் ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டீங்கன்னா சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் வந்து காமிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து அந்த ஆப்லேயே இருக்க ஒரு டாக்டர் தான். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் நம்மளோட டேட்டாவெல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சூட்டபிளான ஒரு ரொட்டீன் செட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து 1500 ரேஞ்சில் இருக்கிற அந்த ரொட்டீன் வந்து செலக்ட் பண்ணேன். 1500K வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறமேட்டு ஒரு பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுற மாதிரி 2 க்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் என்னோடய பர்சனல் ஃபேவரட் அந்த சன்ஸ்க்ரீனும் ஃபேஸ் வாஷும் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் ஹிடன் காஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. டாக்டருக்கு பே பண்ணுற ஒரு ஹிடன் காஸ்ட்டோ இல்லை நம்ம டெலிவரிக்கு பண்ணுறதோ இது எல்லாமே இல்லை. இது எல்லாமே ஃப்ரீயாகவே காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்தாங்க. ஸோ 1500க்கு இந்த கிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, ரொம்பவே அஃபோர்டபுள். இந்த ஆப்லேருந்தே வந்து நமக்கு மந்த்லி ஃபாலோ அப்பும் பண்ணுறாங்க. எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ அப்பும் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக இதில் வந்து இந்த டயட்ரி டிப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பில். உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு அர்ச்சோ 100 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க் இருக்கும். ஸோ பேக் டு ஹேர் போட்டாக்ஸ். இப்போ இந்த பர்பிளாக இருந்துச்சு இல்லையா, இதுதான் வந்து போட்டாக்ஸ் க்ரீமாக. ஸோ நம்ம ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுவாங்க. செக்ஷன் பை செக்ஷனாக வந்து எல்லா ஹேர்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த போட்டாக்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க.
போட்டாக்ஸில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சில பேருக்கு வந்து இந்த ஃபார்மாலிட்டியோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. எனக்கு வந்து அந்த கெரட்டின் பண்ணப்பயும் சரி, ஸ்மூத்னிங் பண்ணப்பயும் சரி, அந்த ஸ்மெல் வந்து நல்லா கண்ணெரியிற மாரி, தலைலாம் பயங்கர பாரமா இருக்க மாரி ஆயிடுச்சு. பட் இது போட்டாக்ஸில் வந்து நமக்கு அப்படிலாம் இருக்காது. நார்மலா ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறோம்ல, அந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. டைமிங் அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 2ம் ஒரே மாரி சிமிலரா தான் இருக்கு. பட் ஐ வுட் சஜெஸ்ட் போட்டாக்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹேரில் வந்து போட்டாக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம்லேருந்து 1 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே தலையிலே வச்சுருக்கணும். ஐ வுட் சஜெஸ்ட் இன்கேஸ் சில சலூன்லலாம் வந்து நெயிலும் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சலூனாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் நெயிலும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே நெயில் சர்வீஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு ஐ வாஸ் என்ஜாயிங் மை டைம். 1 1/2 ஹவர்ஸ் கழிச்சு எகெயின் வந்து ஒரு ப்ளோ ட்ரையரை வச்சு இந்த அப்ளை பண்ண க்ரீம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி பண்ணாங்க. இது எதுக்கு பண்ணாங்கங்கிறது புரியல. பட் இது நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு எகெயின் செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்துகிட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறது மேலேயே வந்து ப்ராப்பராக ப்ளோ ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாங்க. லைக் சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. நல்லா ஹேர் ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு க்ரீமோட தான் நான் வாஷ் பண்ணல. க்ரீமோட ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. இந்த பர்ட்டிகுலர் கிளிப் வந்து நான் கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். பிகாஸ் ஒரு குட்டி ஸ்டாண்ட் ஆஃப் ஹேரில் எத்தனை டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி நினச்சேன். இது எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ இது பண்ணணுமா அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்படி பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் வரும் போல். இன்னொன்று என்னென்னா, இது எல்லாமே வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருக்க ஹேர் மேலே வந்து பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பயங்கர ஒரு ஹீட் ப்ரொடெக்டன் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கர டேமேஜ் தான் சொல்லுவேன் என்ன கேட்டால். இன்னும் வந்து வீடியோ கட் பண்ணாமல் போய்கிட்டுருக்கு. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை டைம் வந்து அந்த ஹேரில் பண்ணாங்கங்கிறது எனக்கே ஒரு ரொம்பவே அம்யூசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ டைம் யூஷுவலாக பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியல. ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் லிட்டில் பிட் டூ மச். இவ்வளோ வந்து பண்ண தேவையில்லைன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாண்ட் தான் வந்து இவ்வளோ டைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக அவங்களே வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. மொத்தமாக வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகியிருந்திருக்கும். இந்த ஹேர் எல்லாத்தையும் போட்டாக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. இந்த ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் இது அப்படியே அது செட் ஆகுது, அந்த ஹீட் செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணாங்க. அந்த ஹேர் வாஷ் தான் வந்து ஃபைனல் ஹேர் வாஷ். இது நம்ம பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டனிங், அப்புறம் கெரட்டன், ஸ்மூதனிங் இது எல்லாமே வந்து இப்படி இந்த ப்ராசஸில் பண்ண மாட்டோம் இல்லையா. இதில் வந்து இப்படி தான் அந்த க்ரீம் மேலே தான் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க. இதில் இவ்வளோ ஹீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான கண்டிஷ்னர் போட்டு நல்லா வந்து கண்டிஷன் பண்ணி ஸ்பா மாதிரிலாம் வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா இதுவே பயங்கர டேமேஜ் வந்து இதாகும். ஸோ பார்த்துருப்பீங்க கையில் எவ்வளோ கண்டிஷ்னர் வந்து எடுத்தாங்கன்ட்டு. அது போட்டு நல்லா கண்டிஷன் பண்ணி கண்டிஷ்னர் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் வந்து பண்ணோம். ஹேர் வந்து அதுக்கப்புறமேட்டு எதுவும் ப்ளோ ட்ரை அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஹேர் ட்ரை சும்மாவே இது பண்ணப்பே ட்ரை ஆனப்பவே வந்து ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் சலூன் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் போட்டிருக்க வீடியோஸ்லலாம் இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ மந்த் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். போட்டாக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டனிங், கெரட்டன் மாதிரி ரொம்ப அப்படியே பின் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும். பட் ஒவ்வொரு வாஷ்க்கும் வந்து அந்த போட்டாக்ஸோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ ஒரு நார்மல் டெக்ஸ்சர் ஹேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிரும். கெரட்டின்லாம் அப்படியே பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். பேக் டு சேம் ஸ்ட்ரக்சர் வராது.
இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாஷ்க்கும் பழைய டெக்ஸ்சர் வந்துட்டே இருக்கும். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே சலோனோட லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.